கூடாரவாசியே நித்தியர் இருக்கையில் நீயே கலங்குகிறாய். கடந்திடும் காலம் கலைந்திடும் வேஷம் நீயே பதறுகிறாய். கூடாரவாசியே நித்தியர் இருக்கையில் நீயே கலங்குகிறாய். கடந்திடும் காலம் கலைந்திடும் வேஷம் நீயே பதறுகிறாய். நீ மேலானவைகளை தேடு, நித்திய இயேசுவை நாடு. நீ மேலானவைகளை தேடு, நித்தியர் இயேசுவை நாடு. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை என்கிறதான இந்த நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிற தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாகி உங்கள் அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட அந்த நிகழ்வுக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனா இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, தேவன் நல்லவர். உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது நமது இரட்சகர் நமக்கு வைத்து போன அடையாளங்கள் மிக தெளிவாக இந்த நாட்களிலே அவருடைய வருகையை நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி சொல்லப்பட்டது போல கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று அழைக்கக்கூடிய அந்த ஒரு நாட்களுக்குள் நாம் இருப்பதை போல உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் நமக்கு அடையாளம் காண்பித்து கொண்டிருக்கிறது. மணவாளன் வரும் மணி அடிக்கிறது என்று சொன்னதை போல அந்த சத்தம் ஒலித்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் அதிகமாக தேவன் வேதத்தில் சொன்ன காரியங்களை கூர்ந்து கவனித்து நாம் அண்ணாந்து பார்த்து தேவனை வரவேற்க காத்திருக்க வேண்டும். விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செய்திக்காக நான் நினைத்த போது என் உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவர் எனக்கு காண்பித்த அருமையான வேத வசனம் கொலோசியர்கள் நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சீக் திங்ஸ் அபவ் நாட் இந்த எர்த் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானதையே நாடுங்கள். பூமியிலே தேவன் நமக்கு என்ன நன்மை தர இருக்கிறாரோ அவை எல்லாவற்றையும் வாங்கி கொள்ளலாம், அனுபவித்து கொள்ளலாம். எவ்வளவாய் நாம் வசதியாக இருந்தாலும் எப்பவுமே நம்முடைய எண்ணங்கள் மேலானதையே நாடிக்கொண்டிருக்க வேண்டும். அது எந்த இடம் வேதம் சொல்லுகிறது? அந்த 1வது வசனத்தை கொலோசியர் 3:1 கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிற இடத்திலுள்ள மேலானதை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானதை அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் அமர்ந்திருக்கக்கூடிய சிங்காசனம். நல்லா பாருங்க, இந்த பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார் என்று பவுல் எழுதியிருக்கிறார். ஆனால் இதை ஆண்டவருடைய சீஷர்கள் கண்ணார கண்டார்கள். மார்க்கு நற்செய்தி நூலில் திருப்பி 16ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே கூட பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார் என்று சொல்லி அந்த மார்க்கு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறது. பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போஸ்தலர்ல நம்ம பார்க்கணும் இல்லையா, அப்படி ஒரு மேகம் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போகிறது. அப்போ சீஷர்கள்லாம் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. எது வரைக்கும் பார்க்குறாங்கன்னா, பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்துக்கு வலது புறத்தில் இயேசு கிறிஸ்து போய் உட்கார வரைக்கும் அவங்க பார்த்துருக்குறாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காட்சி பார்த்தீங்களா? ஆகவே அதை தொடர்ந்து பவுல் சொல்லும்போது, அதையே நீங்கள் நாடுங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிற அந்த மேலான இடத்தையே நீங்கள் நாடுங்கள் என்று சொல்லி சொல்கிறார் பவுல். இன்னொரு இடத்துல நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது அவருடைய அந்த ஒரு அனுபவத்தை என்ன சொல்கிறார் பவுல்? பிலிப்பியர் 3:13 சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன்,
பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்று சொல்கிறார். அதாவது முன்னானவைகளை நாட வேண்டும், மேலானதை நாட வேண்டும். இந்த சத்தியங்களை எல்லாம் நாம் தியானிக்கக்கூடிய காலங்களில் நாம் இருக்கிறோம். மற்ற எல்லா ஆண்டும் தருவார். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் கூட கொடுப்பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. முதலாவது அந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடும். அப்போ சொல்கிறாரு, மேலானதை நாடுங்கள், முன்னானவைகளை நாடுங்கள், பின்னானதை மறந்து விடுங்கள், முன்னானவைகளை நாடுகிறேன் என்று அவர் சொல்கிறார். ஆகவே அவங்களுடைய கண்களும் அவங்களுடைய அருமையான நோக்கங்களையும் எப்போதும் தேவனுடைய வலது பட்சத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிங்காசனத்தை நோக்கினதாகவே அவருடைய ஓட்டங்கள் இருந்தது என்று சொல்லி வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு பழமொழி உண்டு, நரி கோழிகளை பிடிக்க வந்துருமா. ஆனால் அந்த நேரத்தில் அந்த நரியை நீங்கள் அடித்து கொன்று போட்டால் கூட அந்த சாகிற நேரத்தில் கூட அதோடைய கண்கள் அந்த கோழி கூட்டையே பார்த்து கொண்டு இருக்கும் என்று சொல்லி ஒரு பழமொழி சொல்வார்கள். அதோடைய குணம். ஏன்னா அதோடைய லக்கு என்ன, ஏதாவது ஒரு கோழியை நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் உணவுக்கு. ஆகவே அதை அடித்து கொண்டாலும் அந்த கண்கள் அந்த கோழியே பார்த்து கொண்டு இருக்கும் என்று சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அதே போல் நாம் எந்த சூழ்நிலையிலும் மேலானதையே நோக்கி பார்க்க வேண்டும். விசேஷமாக நம்ம அருமையான அந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் ஸ்தேவானுடைய காரியத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது இல்லையா, வேதத்தில் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது 58, 59 அப்போஸ்தலர் 7, 58, 59 அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழட்டி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தில் வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவி ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 55வது வசனம், 56வது வசனம் அப்போஸ்தலர் 7 அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானோர் நிற்கிறதையும் கண்டு. ஸ்தேவான் அந்த கடைசி காட்சி அவர்களுள்ள சொல்லியிருக்கலாம் இல்லையா, தோ வானம் திறந்திருக்கிறது, அது பிதாவாகிய தேவனை பார்க்கிறேன், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கிறேன், அவர் பிதாவின் வலது பரிசத்தில் எழுந்து நிற்கிறதை நான் காண்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம் இல்லையா. இப்போ அடுத்த 56வது வசனத்தில் சொல்கிறார் பார்த்தீங்களா, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அது அருமையான சாட்சிகள். இதெல்லாம் ஒருவேளை ஒரு மனிதன் ஜெபம் பண்ணும்போது ஒரு தரிசனத்தை பார்த்தாரு, அல்லது தூங்கும்போது சொப்பனத்தை பார்த்தாரு அப்படின்னா கூட அதை நாம் அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம அதை கொடுக்க முடியாது. ஆனால் கல்லெறிந்து கொல்லப்படுகிற வேளையிலே இறுதியான அந்த நேரத்தில் அவருக்கு தேவன் அந்த காட்சியை கொடுக்கும்போது அவர் சொல்கிறார் பாருங்க, இதோ வானம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன், பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிற்பதை நான் பார்க்கிறேன். அப்போ இந்த காரியங்களெல்லாம் வைத்து தான் பவுல் சொல்கிறார், இந்த காலங்களில் பிரியமான ஆண்டோடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிற அந்த மேலானதையே நீங்கள் நாடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிற ஒரு அருமையான வார்த்தையை பார்க்கணும். ஏனென்றால் வேத புஸ்தகத்தில் நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு அருமையான ஒரு முன்மாதிரியை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால் எச்சரிப்பை முன்மாதிரி என்று சொல்ல முடியாது, எச்சரிப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த லூக்கா சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன வசனம், இது என்ன சொல்கிறது, லூக்கா 17:32 லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், எத்தனை ஆண்டுகள் முன்பதாக நடந்தது. ஒருவேளை ஆதி ஆகமத்தில் ஆபிரகாமை அழைத்த போது நடந்த ஒரு காரியம். ஆனால் அதில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், லோத்துடைய மனைவி அவள் முன்னானதை பார்க்காதபடி, மேலானதை பார்க்காதபடி அவள் பின்னிட்டு பார்த்தபடினால் அவளுடைய நிலைமை என்ன வாயிற்று என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. மிக எச்சரிப்பான வசனம் இது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் அவர் இந்த கடைசி காலங்களை குறித்து சொல்லிக் கொண்டு வரும்போது ஜனங்களுக்கு எச்சரிப்பாய் சொன்ன ஒரு வசனம், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளையை அவள் பின்னிட்டு பார்த்து அவள் உப்பு தூணாய் போனது நமக்கு தெரியும். ஏன் மேலானதை நாட வேண்டும்? ஏனென்றால் இந்த அருமையான வசனத்திற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன பண்ணி சொன்னால், வேதத்தில் வாசித்து பாருங்கள், அந்த லூக்கா 17:28, 29 வாசித்து பார்க்கும்போது லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலும் இந்த கடைசி நாட்களில் நடைபெறும். இப்போ நம்ம கண்கள் அந்த மேலானத இடத்தையே, கண்கள் என்று சொன்னால் இந்த மாம்ச கண்கள் அல்ல, உள்ளான மனிதனுடைய ஆவிக்குரிய கண்கள், நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஒட்டுமொத்தமாக அந்த மேலானதையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? இந்த லோத்தின் நாட்களில் நடந்ததை போலவே நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு புறப்படுகிற நாளிலே வானத்தில் அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது என்று சொல்லி
மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும். நல்ல கவனிங்க, எல்லாரும் விசேஷமாக இந்த காரியங்களை குறித்து நினைத்து பார்க்கும்போது அவங்க லோத்து வந்து ஒருவேளை இந்த மாதிரி சோதோம் குமார் அழிகிறது, ஆனால் ஜனங்கள் யாரும் அதை முக்கியப்படுத்தவில்லை. அவருடைய பாவங்களிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? இதே குறித்து வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கும்போது அவர் ஒரு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். ஆதியாகமத்தில் 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது லோத்தோடு கூட இருந்த அவனுடைய பிள்ளைகளை விவாகம் செய்வதற்கென்று நியமிக்கப்பட்ட அந்த அருமையான ஆண்களுக்கு அந்த அவருடைய மருமகன்மார்களுக்கு, வருங்கால மருமகன்மார்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் வேதத்தை நான் வாசிக்கும்போது அது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கும்போது, பின்பு அந்த புருஷர், அந்த தேவனுடைய தூதர்கள் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யாராவது இருக்கிறார்களா? மருமகனாவது, உன் குமாரனாவது, உன் குமாரத்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்கள் இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறாங்க, ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. மருமகன்மாராவது, மகனாவது, அல்லது உனக்கு ரொம்ப வேண்டியவங்க யாராவது, உன் சொந்தக்காரங்களாவது இருந்தால் அவங்களே நீ கூட்டிகிட்டு வெளியே வந்துரு என்று சொல்லி அவன் சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது இல்லையா? அப்போது அவன் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க நாங்கள் புறப்பட்டு வருகிறோம் என்று சொல்லி சொன்னார். இப்போ நீங்கள் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 19:14 அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமார்த்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமகன்மார்களோட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டு போங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமகன்மார்கள் பார்வைக்கு அது பரியாசம் பண்ணுவதை போல இருந்தது. இன்றைக்கு உலகம் இயேசு வருகிறார் வரப்போகிறார் என்று சொன்னால் உலகம் பரிகாசம் பண்ணுகிறது. சிலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, என்னுடைய ஒரு மேல் அதிகாரி என்கிட்ட கேட்டார், என்னப்பா நானே சின்ன வயசில் இருக்கும்போதே இந்த இயேசு வருகிறார்னு சொன்னீங்க, இன்னும் அவர் வந்து சேரலையே எடுத்து சொன்னார். அப்போது அது ஒரு லோத்தினுடைய மருமகன்மாருக்கு அது பரிகாசம் பண்ணுவதை போல இருக்குது. உலகம் அப்படித்தான் இருக்கும். இன்றைக்கு புறஜாதி மட்டுமல்ல, பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ ஜனங்கள், கிறிஸ்தவ சபைகளில் கூட இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை குறித்த ஒரு எச்சரிப்பு இல்லை. ஆகவே தான் சபைகளிலே ஒரு ஒற்றுமை இல்லாதவாறு சண்டை போட்டுக்கொண்டு பணத்திற்கும் பதவிக்கும் அவர்கள் ஒருவரை ஒருவர் விரோதித்து பகைத்து, ஏனென்றால் அவர்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் வருவார் என்று சொல்லப்படுவது பரிகாசம் போல தோன்றுகிறது. நம் புறஜாதி ஜனங்கள் சொன்னால் கூட பரவாயில்லை. உண்மையாகவே கர்த்தருடைய திருச்சபைக்குள் இருக்கிறவர்கள் கூட மறுபுறத்தில் பாருங்கள், ஒரே விதமான வேதத்துக்கு புறம்பான ஒருவேளை ஆராதனை என்று சொல்லி நடனங்களும் கூத்துகளும், ஒருவேளை வஸ்திரங்களை கூட ஒரு ஒழுங்காக அணிந்திருக்காதபடிக்கு, ஒருவேளை அந்த வேதத்தில் பவுல் சொல்லும்போது உள்ளத்தில் மறைந்திருக்கக்கூடிய அந்த நாணம் என்று சொல்லக்கூடிய அந்த பண்புகள் கூட இல்லாதபடிக்கு பல காட்சிகளை நான் பார்க்கிறோம் கிறிஸ்தவத்திற்குள்ளே. ஏனென்றால் அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் வருவார் என்கிற அந்த எச்சரிப்பு ஒருவேளை பரிகாசம் பண்ணுவதை போல காணப்படுகிறதோ என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் பாருங்கள், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவர் வரும்போது இப்படி சம்பவிக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆகவே லோத்தின் மனைவியை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்கிறார். ஏனால் நீங்கள் மேலானதை நாட வேண்டுமானால் மறுபுறத்தில் ஒரு காரியத்தை யோசித்துக்கொள், லோத்தின் மனைவியை நீ நினைத்துக் கொள்ள வேண்டும். அது எச்சரிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவள் எப்படி பின்னிட்டு பார்த்து அவள் வந்து உப்பு தூணாய் போனாளோ, அதே போல நீங்களும் அந்த கந்தகத்தில் அக்கினியில் பட்டு விடாதபடி எச்சரிக்கையாக இருப்பதற்கு மேலானதை நாடுங்கள். இல்லை என்றால் இந்த நிலைமை வரும் என்பதற்காக கர்த்தர் அதை எச்சரித்திருப்பதை வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர்கள் நிருபத்தில் ஒரு அருமையான வார்த்தை உண்டு. எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்கிறோம். அதில் 2 வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடித்த அருமையான வேத வசனம். கடைசி 2 வசனம் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இருக்காது. பின்வாங்கி போவானானால் என் ஆத்துமா பிரியமாக இருக்காது. நாமோ கெட்டு போக பின் வாங்குகிறவர்களாக இராதமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏனென்றால் எபிரேயர்கள் 10ஆம் அதிகாரம் 19-20 இந்த வசனங்களை வாசிக்கும் அருமையான ஒரு அதிகாரம். வாசிக்கும்போது, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள், அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறாரே பிதாவின் வலது பக்கம், அந்த இடத்திற்குள் நாம் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் என்று சொல்லி ஒரு அருமையான வசனத்தை வாசிக்கிறோம். தேவன் வாசலை திறந்திருக்கிறார். ஆகவே அது கடைசி 2 வசனம் சொல்கிறது, கெட்டு போவதற்கு பின்வாங்கிறவர் இல்லாமல்
ஆத்துமா ஈடேறுவதற்கு விசுவாசித்து நீங்கள் மேலானதே நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். இன்றைக்கும் ஒருவேளை லோத்தின் மருமகன்மார்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போது, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் மறுபடியுமாக நாம் அதை வேதத்தில் தியானித்து பார்க்கும்போது, பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அங்கே ஆண்டவர் லோத்துக்கும் அவனுடைய சொந்த குடும்பத்திற்கும் கூட தேவன் அருமையான ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்திருப்பதை நான் வேத புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். என்னென்னு சொன்னால், ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். தாமதித்து கொண்டிருக்கும் போது இல்லையா, வேதம் சொல்லுகிறது 16ஆவது வசனம் 19-16 அவன் என்ன செய்வதென்று தடுமாறுகிறான், தாமதித்து கொண்டிருக்கிறான். தன் குடும்பத்தை வெளியே கொண்டு வருவதற்கும் என்ன செய்ய தாமதித்து கொண்டிருக்கும் போது, அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவனுடைய 2 குமார்களின் கையையும் பிடித்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள். நல்ல கவனிங்க, அது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தேவன் கொடுக்கிறார். வெளியே போ என்று சொல்லி சொல்றது மாத்திரமல்ல, தாமதிக்கிறான், தடுமாறுகிறான். ஏனென்றால் அவருக்கு நிறைய வேண்டியவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஏன் காரணம் என்ன? நம் மேலானது நாடுங்கள் என்று சொன்னோம் இல்லையா, இவர் மேலானதை நாடவில்லை, இவர் பூமிக்குரியதை நாடினவர். ஏனென்றால் அதே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது, ஆபிரகாமின் மந்தைக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் சண்டை வந்தது. லோத்து என்று சொன்னால் முக்காடு என்று சொல்லி பொருள். முக்காடு என்றால் என்ன? ஒரு வெயில், அதாவது ஒரு சின்ன துணியை வைத்து முகத்தை மறைப்பாங்க இல்லையா, அதுதான் லோத்து என்ற பெயருக்கு பொருள். அப்படினால் 2 முகம், முக்காடை போட்டால் ஒரு முகம், முக்காடை எடுத்து விட்டால் முகம், அந்த 2 முகம் உள்ள ஒரு மனிதனாக பூமியிலே வாழ்ந்தார். ஆகவே அவர் பாருங்க, அந்த ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 2 பேருக்கும் அந்த மந்தை மேய்ப்பருக்கு சண்டை வரும்போது ஆபிரகாம் எவ்வளோ பணிவாக சென்று, நாம் 2 பேரும் சகோதரர்கள், நமக்கு சண்டை வேண்டாம், நீ கண்களை ஏறெடுத்து பார், உனக்கு எது பிடிக்குதோ அந்த இடத்துக்கு நீ போ என்று சொல்கிறார். அப்போது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகிலுள்ள சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தினதாக கண்டான். கர்த்தர் சோதோமை குமாரமை அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் அந்த வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் அங்கே செழிப்பை பார்க்கிறான். இதுதான் பூமிக்குரியதை நாடுவது, இதுதான் பூமிக்குரியதை நாடுவது. லோத்து பூமிக்குரியதை நாடினான். ஆனால் ஆபிரகாம் அப்படி அல்ல, ஆண்டவரை சார்ந்து நின்றார், ஆண்டவரை சார்ந்து நின்றார். நல்லா கவனித்து பாருங்கள், செழிப்பாக இருக்கிறது, இது மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும், இது மனதுக்கு இதமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய நேரங்களில் பல இடங்களில் ஆராதனைக்கு சிலர் எதுக்கு போகிறாங்கன்னா, அங்கே போனால் ஒரே கைத்தட்டல், ஒரே விசில். நானே கூட பார்த்தேன், நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு செய்தி ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்கள் பிரசவ வேதனையும் இருக்காது, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தான் அந்த வேதனை, ரட்சிக்கப்பட்ட பிறகு அது இருக்காது என்று சொல்லி விசில் அடிக்கிறதை பார்த்தேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏனென்றால் செழிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம், ஒரு எச்சரிப்பை வெறுக்கிறார்கள் ஜனங்கள், ஒரு கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறார்கள் ஜனங்கள் இந்த நாட்களில், கடைசி காலங்கள். இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் பிரியமானவர்களே, உங்களுக்கு மனதிற்கு ஒரு புலங்காகிதம் கிடைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்காதா என்று சொல்லி ஆறுதல் கிடைக்க வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. வஞ்சிக்கிற வார்த்தைகளினால் ஏமாந்து போய்விடக்கூடாது. அதே கொலோசையில் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையில் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தைகளை வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கும். ஆகவே இன்றைக்கு அந்த உங்களுடைய பந்தய பொருளை இழந்து போக உங்களை வஞ்சிக்கிற வார்த்தைகள் நிறைந்த இடத்துல சென்று சிக்கிக் கொள்ளாதிருங்கள். வேதத்தை தியானிக்க வேண்டும். அப்போது லோத்தை பொறுத்தவரையிலும் அது செழிப்பாக இருந்தது என்று அவர் போனார். ஆனால் அங்கே அடுத்த வசனம் சொல்கிறது பாருங்கள், 11வது வசனம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகிலுள்ள சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாக இருந்தார்கள். இடம் நல்ல இடம், செழிப்பாக தான் இருக்குது, ஆனால் ஜனங்கள் பொல்லாதவர்களும் மகா பாவிகளுமாக இருந்தார்கள். இவர் அந்த செழிப்பை பார்த்து போனார். அங்கே பாவம் நிறைந்த இடமாக இருந்தது. அவர் பூமிக்குரியவைகளை நாடினார். லோத்து தேடினது பூமிக்குரியவைகள், பூமியில் உள்ள செழிப்பு, பூமியில் உள்ள ஆசீர்வாதம், பூமியில் உள்ள சந்தோஷங்கள், இதை மாத்திரமே அவர் தனக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் ஆபிரகாம் இல்லை, எனக்கு ஆண்டவர் மாத்திரம் போதும், ஆண்டவர் மாத்திரம் போதும், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதையே நான் செய்வேன் என்று சொல்லி அவர் கர்த்தருக்குள்ளாக தன்னை ஒப்புக் கொடுத்த மனிதனாக இருந்தார். ஆகவே தான் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே யோசித்து பாருங்கள். ஒருவேளை லோத்து தெரிந்தெடுத்த அவருடைய அந்த செலெக்ஷன் வெரி ராங், தவறான ஒரு தெரிந்தெடுத்தல்.
ஆகவே தான் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மோடு கூட பேசுகிறார். லோத்தின் மனைவி நினைத்துக்கொள். ஏனென்றால் அந்த ஸ்திரீ அந்த சோதோம் குமாரா உடைய அந்த பட்டணத்தை சேர்ந்தவள். வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது இல்லையா, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது என்று ஆண்டவர் கேட்கிறார். இப்போ நமக்கும் இந்த உலகத்தின் காரியங்களுக்கும் எது சம்பந்தம்? இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய பிரியமும் நன்மையும் இன்னும் அறியத்தக்கதா மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகல் என்று சொல்லி ரோமர் 12:2 கர்த்தர் சொல்கிறார். நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இங்கேதான் நாம் வாழ்கிறோம். ஆனால் நம்முடைய கண்கள் எப்போதும் தேவனுடைய வலது பரிசத்திலேயே இருக்க வேண்டும். பொல்லாத ஒரு உலகம். அன்றைக்கு சோதோமில் என்ன பாவங்கள் நடந்ததோ அத்தனையும் இன்றைக்கு பூமியில் நடக்கிறது. ஒருவேளை சமீபமாக அமெரிக்காவில் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த சார்லி கிரெக் என்று சொல்லக்கூடிய அந்த ஊழியக்காரருடைய அந்த மரணத்துக்கு காரணம் என்ன? ஒருவேளை அவர் கடிந்து பேசின ஒரு காரியம் திரள் கூட்டமான வாலிபர்களை தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக சமுதாயத்தின் சீர்கேடுகளிலிருந்து மனதை திருப்பத்தக்கதாக, அவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக அவர்களோடு கூட அவர் நல்ல வார்த்தைகளை பேசினார். ஏனென்றால் அந்த தேசத்தில் இன்றைக்கு அதிகமாக ஜனங்கள் பாவங்களை விரும்புகிறார்கள். என்ன பாவங்கள் என்று சொன்னால், முதலாவது ஓரின சேர்க்கை, அதை விரும்புகிறார்கள். இரண்டாவதாக விவாகரத்து, விருப்பமாய் திருமணம் செய்து கொள்ளலாம், உடனே விவாகரத்தை செய்து கொள்ளலாம். அந்த விவாகரத்து இதை கடிந்து அவர் பிரசங்கித்தார். அடுத்து அந்த ஓரின சேர்க்கை கடிந்து பிரசங்கித்தார். மூன்றாவதாக இந்த அபாஷன் என்று சொல்லக்கூடிய கருச்சிதைவு, இது தேவனுக்கு மிகவும் பிரியமல்லாத ஒரு காரணம். ஒரு கருவில் இருக்கிற குழந்தை கர்த்தருடைய ஒரு பொக்கிஷம், அதை நாம் கொல்லுவதற்கு அதிகாரம் கிடையாது என்று சொல்லி இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை வாலிபர்கள் மத்தியிலே, இளைஞர்கள் மத்தியிலே அவர் சொல்லி 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 அநேகருடைய மனதை ஒரு பரிசுத்தத்துக்கு நேராக, வேதத்துக்கு நேராக திருப்பி அதை பேசுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டார். ஆனால் அப்படிப்பட்ட பாவங்களிலே ஈடுபட்டிருந்த, அதிலிருந்து வெளிவர முடியாத மனதை உடைய, அந்த பாவத்தினால் அடிமைப்பட்டிருந்த சிலர் மூலமாக தான் அவருக்கு அந்த மரணம் வந்ததாக சொல்லுகிறார்கள். இதே காரியங்கள் இந்த கடைசி நாட்களிலே பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்முடைய தேசங்களில் நடக்கிறது. பொதுவாக அமெரிக்காவில் நடந்தால் அவங்க ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு வெளிப்படைத்தன்மை உள்ளவர்கள், உடனே தெரிந்துவிடும். நம்முடைய தேசத்தில் இப்போது சமீபமாக கூட ஒரு செய்தி அவிதமாக கேள்விப்பட்டேன். கேரளாவை சேர்ந்த ஒரு வாலிபர் இப்படிப்பட்ட ஒரு துன்புறுத்ததினாலே அவர் தற்கொலை செய்து கொண்டதை கூட செய்திகள் மூலமாக கேள்விப்பட்டோம். நடக்கிறது. இப்படிப்பட்ட அல்லோங்கோலங்கள் இந்த கடைசி நாட்களில் நடக்கும்போது அந்த வேதம் சொல்கிற பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் மேலானதை நாடுங்கள். பூமியில் உள்ளவைகள் இல்லை, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் உள்ள இயேசு கிறிஸ்து பிதாவர் இந்த பூமியில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நேராக சென்று பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்தார் என்ற அந்த நல்ல காட்சியை கண்ட அந்த அருமையான சாட்சியை நாம் இந்த புத்தகத்திலே வாசிக்கிறோம். அவர் இன்றைக்கும் அங்கே தான் இருக்கிறார் என்பது வேதத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு சத்தியம். ஒரு நாள் தேவன் அங்கிருந்து இறங்கி வருவார். ஏனென்றால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கொலோசியர்கள் நிருபத்தை நான் வாசித்து பார்க்கும்போது பவுல் அதை எவ்வளவு அருமையாக எச்சரிக்கிறார் என்பது எனக்கு ரொம்ப பிடித்த அந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தின் முதல் அருமையான வேத வசனங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நமக்கே தெரியாது யார் ஒருவன் ரட்சிக்கப்படுகிறானோ, யார் ஒருவன் நீங்கள் மரித்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது இல்லையா. நம்ம இப்போ உயிரோடு தான் இருக்கிறோம், நம்ம மரித்துட்டோமா? அது எந்த மரணத்தை சொல்கிறது? அந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ நம்ம எதற்காக மரித்திருக்கிறோம்? உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் மரித்து விட்டோம். உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் மரித்தவர்கள். உலகத்தின் வழிபாடுகள் நாம் மரித்தவர்கள். நான் இப்போது மேலானதை நாடும்படியாக உயிர்த்தெழுந்தவர்கள். அதைத்தான் பவுல் சொல்றார், நீ கிறிஸ்துவனுடன் கூட எழுந்தது உண்டானால். நீ உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்து கிறிஸ்துவின் வலது பரிசில் உட்கார்ந்திருக்கிற இடத்தில் உள்ள மேலானதை நாடும்படியாக நீங்கள் உயிரோடு கூட எழுந்தது உண்டானால் அதையே நீங்கள் நாடுங்கள், அதையே நீங்கள் நாடுங்கள். எந்த நிமிடத்திலும் மணவாளனுடைய வருகை காணப்படலாம். அந்த நேரத்தில் அவரோடு காணப்படுவதற்கு இல்லையா. ஏனென்றால் அப்படி உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்து கிறிஸ்துவனுடனே கூட நான் அந்த மேலானதை நாடும்படியாக உயிர்த்தெழுந்த அனுபவம் இருக்குமானால் அவர் சொல்கிறார் பாருங்க, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, 4வது வசனம் சொல்கிறது, நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது, நியாயாதிபதியாக அந்த கிறிஸ்து பூமிக்கு வரும்போது வேதம் சொல்கிற நீங்களும் அவரோடு கூட மகிமைகளே வெளிப்படுவீர்கள்.
நீங்களும் அவரோடு கூட மகிமைகளை வெளிப்படுவீர்கள். அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த ஹெவன்லி ரீம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மேலான அந்த இடத்துல நாம் கிறிஸ்துவனுடனே கூட நிற்பதை இந்த உலகம் பார்க்குமா? நாம் கிறிஸ்துவனுடனே கூட அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து அப்படியே நாம் அவரோடு கூட மேலே செல்லுவதை இந்த உலகம் முழுவதும் பார்க்கும் என்று சொல்லி அந்த அருமையான வார்த்தை சொல்கிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எது வேண்டும் நமக்கு? எது வேண்டும்? உலகமா அல்லது கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசில் இருக்கிற இடத்துல உள்ள மேலானவைகளா? நாம் முடிவெடுக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். இனிமேல் காலங்களை தள்ளி போடுவதற்குரிய நேரம் இல்லை, நமக்கு காலம் இல்லை, நேரம் இல்லை. எந்த சூழ்நிலை எந்த நேரத்தில் எப்படி நடக்கும் என்பதே தெரியாது. தேசங்கள் யுத்தங்கள் வரும்போது ஒவ்வொருவரும் தங்களுடைய எங்களிடத்தில் உலகத்தையும் அழிக்கக்கூடிய அளவிற்கு அணுகுண்டுகள் எங்களிடத்தில் இருக்கிறது என்று பயமுறுத்துற ஒரு காலத்தில் இருக்கிறோம். வேதம் சொல்கிறது பூமி வெந்து உருகி போகும் என்று தான் சொல்லுகிறது. ஆக எனக்கு அன்பான இந்த காலங்கள் இனிமேல் தாமதிப்பதற்குரிய காலங்கள் அல்ல. இனிமேல் நாம் இன்னும் தேவனை விட்டு விலகி நிற்கக்கூடிய காரியங்கள் அல்ல. தெளிவாய் அருகில் அழைத்து விட்டார் ஆண்டவர். இனிமேல் நம்முடைய நோக்கங்கள் எப்போதும் மேலானதையே நாடுவதாக, கிறிஸ்து இயேசு தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த சிங்காசனத்தை நோக்கி பார்ப்பதாக, நாம் முன்னேறுகிறவர்களாக, மேலாதை நோக்கிறவர்களாக, முன்னானவில் நோக்கிறவர்களாக ஓடுவதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். தேவகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்களை அருமையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய பார்வைகளும் எங்களுடைய நோக்கங்களும் எங்கிருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த நாளில் வெளிப்படுத்தியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நல்ல வாழ்க்கைகளை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. உணவுகளை உண்கிறோம், உடைகளை உடுத்திக்கொள்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாய் இந்த பூமியிலே வாழும்படியான தகுதிகளை பெற்றிருக்கிறோம். நல்ல ஒரு வாழ்க்கையை தேவன் தந்திருக்கிறீங்க. ஆனால் இதுவே சதமென்று உட்கார்ந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே எங்களுடைய கண்கள், ஆவி ஆத்மா சரீரத்துடைய உள்ளான மனிதனுடைய கண்கள் கிறிஸ்து இயேசு தேவனுடைய வலது பரிசில் உட்கார்ந்த இடத்துல உள்ள அந்த மேலானதை நாட எங்களுக்கு ஒரு மனப்பக்குவத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எப்போதும் நாங்கள் அந்த மேலானதையே நோக்கி கொண்டிருக்க கிருபை தாரும். இந்த உலகத்தை திரும்பி பார்க்காதபடிக்கு, இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாங்கள் மறித்து கிறிஸ்துவனுடனே கூட உயிரோடு கூட எழுந்து தேவனுடைய சிங்காசனத்தில் இருக்கக்கூடிய ராஜாதி ராஜாவுடைய சமூகத்தை எப்போதும் நாங்கள் நாடுகிறவர்களாக, பார்க்கிறவர்களாக, அதையே வாஞ்சிக்கிறவர்களாக காணப்படும்படியாய் உம்முடைய கரம் உதவி செய்யும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த நேரத்தில் இருந்தாலும் இதோ மின்னல் கிழக்கிலிருந்து மேற்குக்கு வருவதைப் போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒரு நொடிப்பொழுதில் எல்லாம் நடந்துவிடும். அந்த எச்சரிப்போடு கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்க கிருபை தாரும். இப்படி வாழ்க்கைகளை ஒருவேளை எத்தனையோ பேர் எச்சரிப்பில் இல்லாதபடிக்கு உலகத்தை ஆண்டவரே நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட ஆண்டவரே உலகத்தின் இன்பங்களையும் புலங்காகிதங்களையும் சந்தோஷங்களையும் ஆண்டவரே செழிப்புகளையும் நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை இழந்து போய் விடுவார்கள் என்ற எச்சரிப்பை அவர்களுக்கு கொடுத்து தேவன் நோக்கி நேராக அந்த இருதயங்களை திருப்பிக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்று வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த நாளில் தந்த நல்ல ஆலோசனைக்காக, எச்சரிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானது நாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல். செல்வம் சுகமோடும் பேர் புகழோடும் சுகித்து நீ வாழ்கிறாயோ? செல்வம் சுகமோடும் பேர் புகழோடும் சுகித்து நீ வாழ்கிறாயோ? சந்தேகமில்லை, மரணம் ஒரு நாள் உன்னையும் சந்திக்குமே. நீ மேலானவைகளை தேடு, நித்தியர் இயேசுவை நாடு. நீ மேலானவைகளை தேடு, நித்தியர் இயேசுவை நாடு. கூடாரவாசி நித்தியர் இருக்கையில் நீ கலங்குகிறாய்?